ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹெல்தியான ரெசிபீஸ் அப்புறம் கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் வாக்கிங்லாம் போகவே முடியல. மைண்டும் அதுக்காக இதுவாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு தான் இருக்குது. இன்றைக்கி எப்படியாச்சும் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் மேலே போனேன். நடக்கிறோமோ இல்லையோ அந்த ஃப்ரெஷ் ஏரையாச்சும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த பேர்ட்ஸோட சத்தம் மனசுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் சோம்பல்தனம் பார்க்காம ஒரு 2 நட 3 நடையாச்சும் நடந்துட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் நடக்காமல் ஒரு ஓரமாக நின்று நேச்சரை ரசிச்சுட்டு அந்த சில் காற்று உடம்புல வாங்கிட்டு வந்தாவே அந்த டே ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டே அன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே ராஞ்சிக்கு வந்ததுலேருந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றதே இல்லாமல் போச்சு. சோம்பல் தானான்னு சொல்கிறத விட அடிக்கடிக்கு மழை பெய்யுது. மழையில் நம்ம போனோமான்ற மாதிரி இருக்குது. இல்லாட்டி நம்ம வாக்கிங் போனால் ஒரு 3 கிலோமீட்டர் போய் அங்கே போய் நடக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நடக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நம்ம என்ன தான் வீட்டில் வேலை செஞ்சாலும் ஸ்கூலுக்கு நடந்து போய் விட்டுட்டு வந்தாலும் எல்லாம் எது செஞ்சாலும் அதெல்லாம் நமக்கு கேல்குலேட்டே ஆகாது. நம்ம நடக்கிறதுனா அது வாக்கிங் போகிறது அதுக்காக தனியாக பண்ணுறது தான் அது நம்ம கணக்கில் வரும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கூட சேரும். ஃபஸ்ட்டு குடிக்க தண்ணி வச்சுட்டேன். தண்ணி இன்றைக்கி சியா சீட்ஸ் தான் போட்டு குடிக்கலான்னு இருக்கேன். நைட்டு பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அரிசியெல்லாம் சேர்க்கலை. அடை தோசைன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பேருன்னு எனக்கே தெரியல. ஊற வச்சுருந்தேன் எல்லாமே. கம்பு கூட சேர்த்து ஊற வச்சுருந்தேன். கருப்பு கொண்டக்கடலை அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை பச்சை பயிறு எல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் 2-3 காஞ்ச மிளகாவும் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஊற வச்ச தண்ணியை போட்டு ரொம்ப ஃபைனாக கூட அரைக்க வேணாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம சீரகம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வெங்காயம் கேரட் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சில குழந்தைங்க அதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு தோசை மாதிரி கணக்கு வராது. அவங்க சாப்பிட மாட்டாங்க. என்னோடய பெரிய குட்டி அப்படி தான். அதனால் நான் வெங்காயம்லாம் இதில் சேர்க்கவே இல்லை. நார்மல் தோசைன்னு சொல்லி தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு அட்டகாசமாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலோட ரெசிபி. ஹோட்டல் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இந்த சட்னி கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். பூண்டு கை நிறைய ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உரிக்க வேறு டைம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உரித்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பெரிய தக்காளி 3 எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இதிலலாம் கருப்பு உளுந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மறந்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இதை ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் நம்ம ஒரு துண்டு வெல்லம் போட போகிறோம். வெல்லம் போடுறது டேஸ்ட் கொஞ்சம் அந்த காரெல்லாம் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால அது நல்லாயிருக்கும். அது சொல்ல தெரியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆற வச்சு அரைக்க வேண்டியது தான். இப்போ சைடில் தோசை ஊற்ற போகிறேன். இது தோசை மாதிரி இல்லை, கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கலாம். அரிசி மாவு தோசையை விட இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நெய்யோ எண்ணெயோ எது வேணால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எள்ளு கூட நல்லா தூவிக்கலாம். எள்ளு தூவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எள்ளெல்லாம் ஆட் பண்ணலை. காலையில் கொஞ்சம் அவசர அவசரமாக தான் வேலை நடக்கும். ஆனால் ஹெல்தியாக ஏதாச்சும் கொடுத்துடணுன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் ஓடிட்டுருக்கும். சட்னியில் கொஞ்சம் தண்ணி கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் நான் இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க் சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிட்டு நம்ம வார்ம் ஆகிற வரைக்கும் விட்டுட்டோன்னா அந்த சியா சீட்ஸ் நல்லா ரெடியாகி வந்துடும். இது வெயிட் லாஸ்க்கும் நல்லது. நமக்கு நிறைய சத்து கிடைக்கும். மெயினாக உமன்ஸ்க்கு நிறைய இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடிக்கடிக்கு நான் எடுத்துக்குவேன். அமேசான் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். பெரிய பேக்கெட்டே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கிடைக்கிது. நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டா நிறைய நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவசர அவசரமாக வேலை பார்க்கும்போது தான் ஹஸ்பண்ட்லேருந்து குட்டீஸ்லேருந்து ஏதாச்சும் எங்கேயாச்சும் வச்சுட்டு நம்மள தான் கேட்பாங்க. ஆனால் கண்ணுக்கு எதிரிலே தான் இருக்கும். நம்ம போய் எடுத்து கொடுத்தா தான் அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி. காலையில் நிஜமாக சொல்கிறேன் 10 காய் இருந்தாலும் பத்தாதுன்ற மாதிரி தான் வேலை நடக்குது.
எனக்கு மோக்ஷித்துக்குட்டி காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டாவே பாதி வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்குவேன் கொஞ்சம் நேரம் கழித்து. ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அரிபரியாக குழந்தைக்கு அவசர அவசரமாக சாப்பிட கொடுக்குறதும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரியாக சாப்பிட்டானா இல்லையான்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவன் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுவான். நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ், தோசை அவ்வளோ ருசியாக இருந்தது. சட்னி அதை விட அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி தோசைக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக சட்னி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மைல்டாக கோகோனட் சட்னி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எனக்கு மீ டைம், ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான். அது என்னவோ தெரியல, எனக்கு சின்ன வயசுலன்றதை விட 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே வந்து தலை நிறைய எண்ணெய் வச்சு ஏர் வாஷ் பண்ணுறது. அப்போல்லாம் நமக்கு சோஷியல் மீடியா நாலேஜ் எதையும் பார்த்து கற்றுக்கல, தெரிஞ்சிக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரிஸியார் பயங்கரமாக அடங்கவே அடங்காது. ஏன்னா சீக்காய் போட்டு தான் குளிப்பேன். அதனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப ட்ரை ஆகிடும். என்னென்ன ஆயில் கிடைக்குதோ எல்லாமே தேய்ச்சி ஊற வச்சு தான் ஏர் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏர் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இந்த சீரம்லாம் போடுற பழக்கம் எப்போவுமே கிடையாது. இப்போ தான் ரீசனாக ஒன்று வாங்கினேன். ஆனால் அதுவும் வந்து நான் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. எது வந்தாலும் நேச்சராக பண்ணுறது ஆத்ம திருப்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் நான் மேக்ஸிமம் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஆலிவ் ஆயில் நிறைய யூஸ் பண்ணேன். ஆலிவ் ஆயில் போட்டு ஏர் வாஷ்லாம் பண்ணோன்னா ஏரும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னு மெயினாக ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அது பக்கம்லாம் போகிறதே கிடையாது. மெயினாக நம்ம இப்போது ரொம்ப பொறுப்பான மாதிரி இருக்குது. ஒன்ஸ் வந்து வாங்கி வச்சா ஒரு 6 மந்த் வரைக்கும் கூட வரும். ஏன்னா நம்ம ஏர் வாஷ் பண்ணும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எனக்கு வந்து இப்போது எல்லாமே எதை பார்த்தாலும் செலவாயிடுமா, அது அவ்வளோ விலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப குடும்ப இஸ்திரி ஆகிட்டுமா என்னன்றன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஆல்டராக குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாமேன்ற மாதிரி போயிடுது. அதனால் எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை வச்சு முடிச்சிடுறது. மோஸ்ட்லி வந்து கோகனட் ஆயிலு, அப்புறம் வந்து கேன்டீன்லலாம் இந்த பஜாஜ் பாதாம் ஆயில் கிடைக்கும். அதை வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் நல்லா உச்சிக்கெல்லாம் வச்சு, ஏன்னா ரொம்ப ஹீட் பாடின்றதுனால கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு. நம்ம பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், கொட்டும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்டேக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது அதான் உடம்பு வந்து கூல் பண்ணுற மாதிரி வெந்தயம், அப்புறம் வந்து நிறைய வந்து பாதாம் பிசின், அப்புறம் தண்ணி நிறைய எடுத்துக்கிறது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது பாடி கூலாகும். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஏர்லேயும் ஸ்கின்லேயும் நல்லாவே காட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எதுவாக இருந்தாலும் மேல் பக்கமாக எடுத்துக்கிறத விட உள்ளே இன்டேக் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்கள கூப்பிட்டு வரதுக்காக கிளம்பிட்டேன். ரொம்ப மழை, திடீர்னு மழை. அதுவும் இந்த ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் மழை வந்தால் தான் அப்படியே கடுப்பாக இருக்குது. ஏன்னா வழி வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி நின்றோம் கொஞ்சம் நேரத்துக்கு. சமையலாம் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன 1 பாட் ரைஸ் சாப்பிடணும் போல தான் இருந்தது. எனக்கு வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்றத விட இந்த 1 பாட் ரைஸில் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு, ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து ஏதாச்சும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் செட் ஆகுது. சரி, அவங்களுக்காக நம்ம விட்டாச்சு. ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி சாப்பிடணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து உளுந்து சாதம் பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. கருப்பு உளுந்து இருந்தது. சரி, கருப்பு உளுந்தில் ஒரு சாதம் ரெடி பண்ணலாம். ஆனால் நிஜமாக டேஸ்ட் எப்படி இருக்கும், ஏதாச்சும் டிஃபர் ஆகுமான்னு தான் யோசிச்சுட்டு தான் பண்ணேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு மட்டும் வச்சுருந்தேன். சரி, அதுக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 2 பேருக்குன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து. அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது மெயினாக வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் அடிக்கடிக்கு பண்ணி கொடுக்கணுன்னு நான் சொல்லுவேன். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஆம்பளை குழந்தைங்களும் கொடுக்கலாம், போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பொம்பளை குழந்தைங்களுக்கு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகமாக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாசம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை என்கிட்ட நிறைய இல்லை, நிறைய இருந்தாலும் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 தான் இருந்துச்சு, அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆற வச்சு இதை ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடுகு எண்ணெயில் தாளிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சதும் கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக தாளிப்புக்கு என்ன ஆட் பண்ணுமோ அதே மாதிரி தான். நான் கொஞ்சம் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பூண்டு எதுவுமே போட வேணாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ண பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ், லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மிக்ஸ், ஏன்னா கருகி போயிடும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வடித்து ஆற வச்ச சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தில் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு பெரிய குட்டி வந்து உளுந்து சாதம் அப்படி இப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டார். அவர் புதுசாக எதையுமே ட்ரை பண்ண மாட்டார். புதுசாக நம்ம ஹெல்தின்னு சொன்னால் கூட அவர் அதை ஏற்றுக்கவே மாட்டார். நான் வந்து புளி சாதம்னு சொல்லிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாரு. ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து சும்மா அப்பளம் வச்சு சாப்பிட்றலாம், முட்டை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வெண்டைக்காய் மட்டும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. குழந்தைங்க அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம வந்து நல்லதாக செஞ்சுருக்கோம், நல்ல விதமாக தான் செஞ்சுருக்கோன்னு ஒரு தாட் வந்துடும். 2 குட்டீஸுமே நல்லாவே சாப்பிட்டாங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், ஆஃபீஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம். நல்லா ஈஸியாக சாப்பிட்லாம். ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம், டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜெயா. டேக் கேர். பை பாய்.